தமிழ்நாடு கவுன்சிலில் வந்து நல்ல பழைய அவுடேட்டட் வெர்ஷன்ஸ்லாம் இருந்தது. அதை தான் க்ளீன் பண்ணி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மெம்பர்ஷிப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தமிழ்நாடு அசம்பிளியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இப்போ பார்லிமெண்ட் ரெசல்யூஷனுக்காக அமைச்சிருக்கோம். அது வந்ததுக்கப்புறம் ஒரு விரிவான ஒரு மெடிக்கல் கவுன்சில் தமிழ்நாட்டை வந்து திறம்பட செயல்படுறதுக்கான வழிவகுத்த அனைத்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மெம்பர்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாம் சிறப்பான இந்த அவார்ட் செலெக்ஷன்லேயே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலோட செலெக்ஷன் ஆஃப் தி அவார்டிஸ்லேயே அவங்க எவ்வளோ ப்ரிசைஸாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்காட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கு. வாங்குறவங்களோட ப்ரொஃபைல்லாம் படிச்சுட்டு இருந்தாரு, அதை நீங்கள் கண்காணிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரொஃபைலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குடும்பத்தில் ஏழை எளிய குடும்பத்தில் வந்து முதல் தலைமுறையாக மருத்துவராக வளம் வந்து அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் பயின்று பிறகு மக்கள் சேவையாற்றி இன்னைக்கு சாதனை படைத்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஈகோ சிஸ்டம் தான் எங்களோட இளைஞரணி செயலாளர் யூத் மினிஸ்டர் வந்து அசம்பிளியில் டிரெவிடியன் அல்காரிதம் சொல்றாங்க. இந்த டிரெவிடியன் அல்காரிதம் என்பது சமூக நீதியின் பால் மருத்துவ படிப்பும் சமூக நீதியின் பால் மருத்துவம் சேர்க்கை பண்ணனால்தான் இன்னைக்கு முத்தமிழர் கலைஞரோட அரசாணைகள் தான் இன்னைக்கு சாமானிய மக்களுக்கு மருத்துவம் போய் சேர்க்கறதுக்கு சாமானியர்களை மருத்துவமாக்கி அழகு பார்த்து தான் திராவிடியன் மாடல். இது ஒன்றிய அரசுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, உச்ச நீதிமன்றத்திற்கு இது தெரியறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதனால்தான் ஏதோ ஒரு தேர்வு முறையை வந்து நம்ம மேல திணிச்சிருக்காங்க. அப்ப அந்த தேர்வு முறையோட திணிச்ச ஒரு முக்கிய அடிப்படையே சாமானியர்களை மருத்துவராக்கி அழகு பார்க்கறதுக்கு அவங்க உடன்பாடு இல்லைன்னு தான் இந்த மேடையில் வந்து நான் செய்தியை பதிவிட்டு போறேன். ஏன்னா இந்த அவார்டு வாங்க அனைவரும், நான் உட்பட, இங்க இருக்கிற மெடிக்கல் கவுன்சில் மெம்பர்ஸ் உட்பட, இங்க எல்லா டாக்டர்ஸுக்கும் தெரியும் எப்படி எலிமெண்ட்ரியா காமன் எஜுகேஷன், ஸ்கூல் சிஸ்டம் எஜுகேஷன் வழியாக தமிழ் வழியில கல்வியில படிச்சு அரசாங்க பள்ளியில படிச்சு இன்னைக்கு மருத்துவராக்கி மக்களுக்கு சேவை செய்யற நோக்கமும் மண்ணின் மைந்தர்கள் தான் இருக்கும். அந்த மண்ணின் மைந்தரோட காதல், மக்கள் மேல் வைத்திருக்க காதல், மக்கள் சேவை செய்யற காதலை வந்து இந்த மாதிரி நுழைவுத் தேர்வு மூலம் தேர்ச்சி பெற சிஸ்டம் அழிச்சிடும். அதை அழிக்கிறதுக்கான விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதற்கு எதிர்ப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இங்க திராவிட அரசு தமிழ்நாட்டு முதல்வர் வழிகாட்டுல வந்து அதை களம் அமைச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் மூலம் நான் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, நம் பாரம்பரிய தமிழ்நாட்டுக்கான மருத்துவ கட்டுமானங்களை வந்து உலகத்துக்கு வளர்ந்த உலக நாடுகள், ஸ்காண்டினேவியன் நாடுகளுக்கு சமமா இருக்கும் எல்லா குறியீடுகளும். நமக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுதான் இந்த டிரெவிடியன் அல்காரிதம். அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம பெருமைப்படுற விஷயம், அதை பாதுகாக்க வேண்டிய சூழல். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுக்கே என்னன்னா, ஒரு காலத்துல ஒரு பவர்ஃபுல்லான பாடி, மெடிக்கல் காலேஜ் ரெகக்னிஷன் வந்து பெரிய இண்டிபெண்டன்ட்லி அட்டானமியா செயல்பட்ட பாடி இப்போ வந்து ஒரு கிளரிக்கல் ஜாப் அளவுக்கு கொண்ட அளவுக்கு நிறுத்திருக்காங்க நம்மளோட ஒன்றிய அரசு. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மாநில உரிமைகளுக்கான பார்வையில நம்ம பார்க்கணும், அதோட இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு வழி செய்யணும் சொல்லி விடைபெறுகிறேன். அலுவலகத்தில் ஜூலை 1ஆம் தேதி 2013 அன்று தொடங்கி அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார். அவார்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் இன் மெடிக்கல் ஃபீல்டு என்கின்ற வகையில் சிறப்பான சேவையாற்றி வருகிற மருத்துவர்களுக்கு விருது வழங்குகிற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வது என்பது என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்த அரும்பெரும் பேறுகளில் ஒன்றாகவே கருதுகிறேன். காரணம், மருத்துவர்கள் என்றாலே சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் என்பது அதற்கு இன்னொரு பொருளாக கூட இருக்கும். எனவே மருத்துவர்களுக்கு விருது வழங்குவதில் ஒரு பெரிய அளவிலான சங்கடமும் இருக்கிறது. இப்பொழுது இந்த அமைப்பில் மட்டுமே பதிவு செய்து பயிற்சி பெற்று வருகிற மருத்துவர்களின் எண்ணிக்கை 1,92,000 இருக்கிறது. இதில் பரிசு விருது என்று தர தொடங்கினால் 1,92,000 பேருக்குமே தர வேண்டும். மருத்துவர்கள் அனைவருமே சேவை மனப்பான்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் என்பதை அண்மையில் நம்மை விட்டு தொலைந்த இந்த பேரிடர், கொரோனா பேரிடரில் நாம் முழுமையாகவே பார்த்தோம். எனவே உலகை காத்த பெருமை மருத்துவர்களை சாரும். அந்த வகையில் உலகம் முழுவதும் ஒரு பேரிடர் நம்மை ஆட்டி படைத்த நேரத்தில் இந்த மருத்துவ பெருமக்கள் தான் துணிந்து உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத நிலையிலும் கூட ஒட்டுமொத்த உலகத்தையும் காத்த பெருமைக்குரிய ஒரு சமூகம் என்றால் அது மருத்துவ சமூகம். அந்த வகையில் தான் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவ சமூகத்தின்
செயல்பாடுகளை அங்கீகரிக்கிற வகையிலும் அதை ஊக்கப்படுத்துகிற வகையிலும் உற்சாகப்படுத்துகிற வகையிலுமே கூட இந்தியாவில் வேறு எந்த மாநில முதல்வரும் செய்யாத காரியம் ஒன்றை அன்றைக்கு செய்தார்கள். கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த கொரோனா நோயாளி ஒருவரை நேரடியாக சந்தித்து அவருக்கு வழங்கப்படுகிற சிகிச்சை முறைகளை கேட்டிருந்து அவருக்கு ஆறுதலும் சொல்லிவிட்டு வெளியில் வந்து பத்திரிகையாளர்களிடத்தில் சொன்னார், நான் இந்த காரியத்தை செய்ததற்கு காரணம் எல்லோருமே அன்றைக்கு பெரிய அளவில் பதற்றத்துடன் இருந்த சூழலில் மாண்புமிகு முதல்வர் கோவையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார்கள், இந்த காரியத்தை நான் செய்ததற்கு காரணம் இந்த பணியை மருத்துவர்கள் 24 மணி நேரமும் மிகுந்த கண்காணிப்போடு மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை ஊக்கப்படுத்துவதற்குத்தான், அவர்களை உற்சாகப்படுத்துவதற்குத்தான், அவர்களுடைய பணியின் தன்மையை பாராட்டுகிற வகையிலே தான் நான் இந்த காரியத்தில் ஈடுபட்டேன் என்று அன்றைக்கு எடுத்து சொன்னார்கள்.
இன்னொரு